மக்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எதனால அப்படின்னா, நாளைக்கு டெல்லியில சிபிஐ இந்த கரூர் விவகாரத்தில் 41 பேர் இறந்து போனாங்க இல்லையா, அந்த விவகாரத்தில் விஜய் அவர்கள் நேரடியாக ஆஜராக சொல்லி 3வது முறையாக சம்மன் கொடுத்துருக்காங்க. இந்த சம்மன் எதனால கொடுக்கப்படுது, ஏன் கொடுக்கப்படுது? ஆல்ரெடி 2 தடவை சம்மன் கொடுத்து வந்து அதை அட்டன் பண்ணி அதுக்கு போதுமான விளக்கம் கொடுத்து தான் வந்திருக்காரு. ஒவ்வொரு டைமுமே அவர் 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து பதில் சொல்லியிருக்காரு. பின் எதுக்கு இன்னொரு சம்மன் கொடுக்கப்படுது? இது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்னா, அரசியல் காரணங்க, டெல்லியில் வச்சு அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் முயற்சி நடக்குது, அதனால தான் இது பண்ணுறாங்க. இது உண்மையா? இந்த 2 பக்கமான விஷயம் இருக்கு இல்லையா, இது எந்த அளவுக்கு உண்மையானது அப்படின்றத இந்த வட்டாரங்களை விசாரித்த தகவலின் அடிப்படையில் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதலாவது, சிபிஐட்ட இருக்கிறது 5 விதமான நபர்கள்ட்ட கேள்வி. ஒன்று நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சவங்க, இன்னொன்று அது பாதுகாப்பு கொடுத்த காவல்துறை, 3வது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ஆபத்தில் வந்து நிற்க வேண்டிய அரசனுடைய தரப்பில் இருக்கக்கூடிய டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது அரசுடைய பேரிடர் மேலாண்மை டிபார்ட்மெண்ட், அவங்க வந்து நிற்கணும். 4வது இதில் யார் பக்கம் இந்த சேஃப்டி இருக்கு இல்லையா, பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பிரச்சனை வந்துச்சு, அதை ஆய்வு செஞ்சு எதிர் பக்கம் கண்டுபிடிக்கணும். இதை தாண்டி 5வது இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது எந்த அளவுக்கு குழப்பத்தை உருவாக்குது. இதுதான் சிபிஐயை பொறுத்த வரைக்கும் எழுப்ப வேண்டிய கேள்விகள். அதற்கு கீழே தான் ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்புறாங்க. அதுதான் நான் முன்பு ஒவ்வொரு முறையும் விஜய் அவர்கள் போகும்போது என்னென்ன செட் ஆஃப் கேள்விகள் கேட்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இது வரைக்கும் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய காவல்துறையினர், அதுக்கப்புறம் தாசில்தார், அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் அதிகாரிகள், எல்லா நபர்களுமே அந்த பக்கத்தும் கேள்வி எழுப்பிட்டாங்க. இந்த பக்கத்து ஆதவ அர்ஜுனால் ஆரம்பித்து புஷி ஆனந்த் தொட்டு விஜய் அவர்கள் வரைக்கும், அவருடைய மாவட்ட செயலாளர் வரைக்கும் விஜய் அவர்கள் தரப்பில் எல்லா பற்றியும் கேள்வி கேட்டாச்சு. ஆனால் என்ன மாதிரியான பேட்டர்ன் இங்கே உருவாக்கப்படுது அப்படின்னா, முதலாவது விஜய் அவர்கள் என்ன முயற்சி பண்ணார் அப்படின்னா, இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 40 நாள் வீட்டில் இருந்துட்டு மெதுவாக வெளியே வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இது எல்லாமே அரசனுடைய தவறு, என் பக்கத்து எந்த தப்புமே கிடையாது, அரசு தான் எல்லா தவறுக்கும் காரணம், அரசின் மீது தான் எல்லா பழிக்கும் காரணம், அவங்க தான் திட்டமிட்டு ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்ற விதமாக கிளப்பி விட்டாரு. அது ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போகுச்சு. இதில் உண்மையிலேயே அரசு, அதாவது தமிழக அரசு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதுதான் வாய்ப்பு, நம்ம உள்ளே போய் அந்த ஆளுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தி நம்ம நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே புகுந்தாங்களே. ஆனால் இவங்க எதிர்பார்த்ததை விட இவங்களுக்கு கெட்ட பேர் வந்து சேர்ந்துச்சு. அப்போ சுதாரிச்சுக்கிட்ட ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்கள் தகவல்களை ரெடி பண்ணுறீங்களோ ரெடி பண்ணுங்க, ஆனால் அந்த எல்லா தகவலும் யாரை நோக்கி நகரணும் அப்படின்னா விஜயை நோக்கி. இது என்ன திமுக கவர்மெண்ட் அழகா திருப்ப பார்க்குது அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, ஐடி ப்ரொஃபஷனல் மட்டும் கிடையாது, எல்லா ப்ரொஃபஷனல்ஸ்க்குமே இந்த மாதங்களில் தான் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் அடுத்த கட்டமாக இவ்வளவு சேலரி ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உழைப்பு மட்டும் கிடையாது, அதை தாண்டி நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வேலையை பற்றின தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன் டேலண்ட் ஒன்று இல்லையா, அது நீங்கள் எந்த அளவுக்கு ஷோ பண்ண போறீங்க, அது முக்கியமானது. அது மிக முக்கியமானது ஆங்கிலம். அப்படி இங்கிலீஷை நீங்கள் எளிமையாக கற்றுக்கொள்வதற்கு இதை கொஞ்சம் பாருங்க. In English, writing and reading I manage, but speaking not only coming. I can manage reading and writing in English, but I struggle with speaking. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்துருப்பீங்க, அது இன்ஸ்டன்ட்டாகவே கரெக்ட் பண்ணியிருக்கோம். பெரும்பாலான ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே வீடியோ, பிடிஎஃப் இல்லாட்டி வாட்ஸ்அப் குரூப் இப்படியா போய்கிட்டு இருக்குது. இது எப்படின்னா, கார் ஓட்ட கத்துக்கிறதுக்கு வீடியோ பார்த்து கத்துக்கிற மாதிரி. ஆனால் சரியா கத்துக்கணும்னா நாம தான் இறங்கி ரோட்ல ஓட்டணும். அதே மாதிரி ஆங்கிலம்ன்றது ஒரு மொழி, எந்த மொழியா இருந்தாலும் சரி, நீங்க தினமும் அது பேச தான் தெளிவாக கத்துக்க முடியும். எக்ஸாக்டா இந்த பிராக்டிஸ்க்கு ஏத்தாப்புல தான் சூப்பர்னோமா தங்களுடைய கோர்சஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுல 1000க்கு மேற்பட்ட ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டி, அதுக்கப்புறம் அதோட சேர்த்து அன்லிமிட்டெட் ஸ்பீக்கிங் பிராக்டிசஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கு. அதுவும் நீங்க தமிழ் வழியாவே கத்துக்க முடியும். பர்டிகுலரா பிராக்டிஸ் டைம் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. 24 மணி நேரமும் 7 நாளும் உங்களால இதுல பிராக்டிஸ் பண்ண முடியும். முக்கியமா பலருக்கு 4 பேருக்கு முன்னாடி உட்காந்து இது மாதிரி பிராக்டிஸ் எடுக்கிறது ஒரு மாதிரி சங்கடத்தை தரும். இது பிரைவேட்டாவே உங்களால பிராக்டிஸ் எடுக்க முடியும். உங்களுடைய இந்த கோர்ஸை அக்கௌண்டபிலிட்டில வச்சுக்கிறதுக்கு இவங்க ஹேபிட் மென்டரையும் நியமனம் பண்றாங்க. எனவே வாட்ஸ்அப், யூடியூப்னு போய் உட்காந்து ஆங்கிலம் கத்துக்கிறேன்னு வேடிக்கை பார்க்கறத விட்டுட்டு சூப்பர்னோவா மூலமா இப்படி பிராக்டிஸ் எடுத்து சரியா கத்துக்க வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கீழே இருக்கக்கூடிய லிங்கை ஃபாலோ பண்ணி கிளிக் பண்ணி அதில் சைன் அப் பண்ணி சும்மா 75% ஆஃபரோட ஜாயின் பண்ணி எளிமையா கத்துக்கோங்க. இப்ப மீண்டும் விஷயத்துக்குள்ள வரலாம். திமுக முக்கியமாக எம்.கே. ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தையும் நம்ம தலையில போட்டு நம்ம தான் குற்றவாளியை நிறுத்தி நம்ம மேலே கெட்ட பேரை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இந்த ஆள் எஸ்கேப் ஆக முயற்சி பண்றான். எனவே இந்த விவகாரத்தை விடக்கூடாது, நமக்கே அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுக்க, இல்லை நமக்கு மேலேயே அரசியல் ப்ரெஷரை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றான். ஏன்னா இந்த ஆளுக தான்
எல்லா தப்பையும் இவங்க பண்ணிட்டு அடுத்த மேலே போட்டுருவானுங்க. யார்? திமுக. கச்சத்தீவு பற்றி வச்சுக்கவே இவங்க பண்ணியிருப்பாங்க, ஆனால் அடுத்த மேலே தூக்கி போட்டுருவாங்கன்னு வச்சுக்கவேன். ஆனால் இவங்களுக்கே ஒருத்தர் அல்வா கொடுக்குறாரு அப்படின்னு கொஞ்சம் கோபமாயிட்டாங்க. அதனால் இந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன கேள்வி கேட்குறாங்க, எல்லா ஆதாரத்தை எடுத்துட்டு இவங்க என்னென்ன கேள்வி கேட்குறாங்க இது சிபிஐயில், அந்த கேள்வியை எல்லாத்தையும் 50 திருப்பிவிடு ஆதாரத்தோட. ரொம்ப முக்கியம் ஆதாரத்தோட. ஏன் விஜய் கூப்பிடப்படுறாரு அப்படின்ற காரணமே இந்த ஒட்டுமொத்த டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேள்வி கேட்டாலும் அவருக்கான விஜய் தாங்கன்னு போய் நிற்கிறாங்க. அதுக்கு ஆதாரமும் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கு எப்படி நீங்கள் அலோவ் பண்ணீங்க? நீங்கள் கூட்டம் இவ்வளோதான் கூடணும்னு உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு அவேர்னஸே இல்லையா? எப்படி இதை அலோவ் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் சொல்லி வச்ச மாதிரி எல்லா அதிகாரியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இவ்வளோதான் சார், எவ்வளவு 5000 பேர் தான் சார் கூடுறதுக்கு அலோவ் பண்ணோம். ஆனால் கடைசி 15,000 30,000 பேர் கூடுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட்டாக பார்த்தா 40,000 பேர் வந்துட்டாங்க. அது தங்களுடைய கையை மீறி நடந்ததுக்கு காரணமே விஜய் தான். யார்? விஜயோடைய நிர்வாகிகள்லாம் கிடையாது, விஜய் தான் காரணம். அது எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா, இந்த விவகாரத்தை எதனால் சிபிஐ கூப்பிடுது அப்படின்னா, இந்த விவகாரத்தில் நாங்கள் ஏற்பாடெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம், ஆனால் அவர் என்னென்ன குழப்பினாரு, எப்படி கூட்டத்தை உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணாரு, அதில் அவர் மாவட்ட செயலாளர் எப்படி நியமனம் பண்ணாரு, அதுக்கு ரகசியமாக ஜான ஆரோக்கியசாமியும் ஆதவ அர்ஜுனாவையும் எப்படி பயன்படுத்தினாரு, இது எல்லாமே அவருக்கு தெரியாமல் நடந்துக்கிறார். ஆனால் அவர் தான் காரணம், அவருக்கு தெரிஞ்சதே நடந்துச்சு. இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டுறதுக்கு அவங்க முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அவர் உள்ளே வரும்போது ஜகன்னு கூட்டத்தோடே வரணும். அதன் மூலமாக ஒரு பெரிய மாஸ் கூட்டத்தை காட்டுற மாதிரி அவங்க டிவிகளில் ஒளிபரப்புக்கு முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி டிவியில் இருக்கிற விஷயத்தில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே கவர்மெண்ட் சொல்கிறது என்ன அப்படின்னா, எங்களால் 5 லட்சம் பேர் வந்தால் கூட நீட்டாக கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும். இது வரைக்கும் நாங்கள் கொண்டு போயிருக்கோம். சாதாரணமாக கிரிக்கெட் ஸ்டேடியம் வச்சுக்கோங்க, அதுக்கே 85,000 பேர் வருவாங்க, அதுக்கு எங்களால் கொண்டு போக முடியும். எனவே என்ன கூட்டம் வருதுன்னு சரியாக முன்கூட்டி எங்களால் கணிக்க முடியும்னா அதை நடத்திட முடியும். எங்களை கணிக்க விடாமல் அது எல்லாத்தையும் மறைமுகமாக திட்டம் போட்டது விஜய். முடிச்சிட்டாங்களா? எனவே 5 லட்சம் இல்லை 10 லட்சம் பேர் வந்தாலும் போலீஸ் கண்காணிக்க முடியும், அதுக்கு ஏற்பாடு செய்ய முடியும். ஆனால் அவங்க கணிக்க விடாத அளவுக்கு இவங்க பண்ணி இவங்க மாஸ் காட்டுறாங்க. யாரு? விஜய் தரப்பு. அதுக்கு என்னென்ன ஆதாரம் முடியுமோ அத்தனை ஆதாரத்தையும் கொடுக்குறோன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ பிரச்சனை அவர் போட்டு போயிருச்சா? அவங்க கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவங்க என்னென்ன ஆதாரம் கொடுத்துருப்பாங்க? ஆதவ அர்ஜுனாவும் ஜான ஆரோக்கியசாமியும் ஃபோன் பேசுனது என்ன பேசியிருக்காங்க? 2 பேரும் என்னவா பேசியிருப்பாங்க? இங்கே பாருப்பா, கேமரா வைக்கிறோம், 10,000 பேர் இருக்கிற கூட்டத்தை கூட 10 லட்சம் கூட்டம் மாதிரி காட்ட முடியும், 10 லட்சம் பேர் இருக்கிறத 10,000 பேர் காட்ட முடியும். எனவே நம்ம கூட்டம் அப்படியே அலம் மோதுற மாதிரி காட்டணும். மக்கள் எல்லாம் வெள்ளத்தில் போகிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு ஒளிபரப்பாகணும். அதில் தான் நமக்கு மாசே இருக்கு. இந்த கூட்டத்தினால ஓட்டு கிடையாது. இதை பார்க்க போகிற ஜனங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை விதைக்கணும். எனவே நாம 5,000 10,000 காப்பிடாங்க, 40,000 ரூபாய் உள்ளே கொண்டு வந்துருங்க. அவர் வர வழியில் இல்லையா, அங்கெல்லாம் எப்படி நிப்பாட்டணும், அங்கேருந்து அப்படி திரளா அவர் பின்னாடி இப்படி வரணும், வந்து உள்ளே புகுறணும், அப்படி தலை மட்டும்தான் நிற்கணும். இதையெல்லாம் திட்டம் போட்டது ஆதவ அர்ஜுனாவும் ஜான ஆரோக்கியசாமியும் ஃபோன் காலை எடுத்துப்பான்னு வச்சுக்கோங்க. இதை எடுத்து இதுக்கு காரணமே இந்த 2 பேருக்கும் குருநாதராக உட்காந்து வேலை பார்த்தது விஜய் தான். முடிஞ்சா? அதுக்கு அடுத்து எங்கே அப்படின்னா, இவங்க கூட்டம் பிரச்சனை கிடையாது. அடுத்த கேள்வியை எங்கே கவர்மெண்ட் கேட்குது, கவர்மெண்ட் சிபிஐ கேட்குது அப்படின்னா, அவங்க கூட்டம் இருக்குதுங்க. நீங்கள் ஒரு இடம் கொடுத்தீங்க, அதில் எக்ஸிட்டும் இல்லை, அதாவது வெளியே போகிறதுக்கும் வழியை காணா, உள்ளே போகிறதுக்கும் வழியை காணா. இது என்ன மாதிரி ஒரே ஒரு வழி தான், ஒரு என்ட்ரி ஒரு எக்ஸிட், இது எப்படி இந்த இடத்த நீங்கள் தேர்வு பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த இடத்த கேட்டதே இவங்க தான். யார்? விஜய் தரப்பு தான். விஜயா தனிப்பட்ட விதம் அந்த இடத்துல காரணம். ஏன்னா நீளமாக வச்சு ட்ரோன் ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி கொய்யின்னு காட்டணும் அது கூட்டத்தை. அதுக்காக அந்த இடத்த செலக்ட் பண்ணது அவர் தாங்க. என்ட்ரி எக்ஸிட்டை எல்லா இடங்களுமே, அதாவது உள்ள நுழைவாயில் இருக்குல்ல, அது எல்லாமே சின்னதாக அமைக்கிறது தான் தங்களோட பாலிடிக்ஸாகவே ஒவ்வொரு கூட்டத்திலையும் பண்ணியிருக்காங்க விஜய் அவர்கள் தரப்பு அப்படின்னு சொல்லி ஆதாரத்தை கொண்டே கொடுக்குறாங்க. இந்த இடத்துலையும் பாருங்கள், ஏன்னா அந்த கேமரா வச்சுன்னா பத்த வருவாங்க இல்லையா, நீங்கள் பெருசாக வச்சுக்கோங்க, ரிலாக்ஸாக உள்ள வருவாங்க. நீங்கள் நேராக கூட்டம் 10,000 பேர் தான், ஆனால் உள்ள நுழையிற 2 பேர் தான் நுழைய முடியும் வச்சுக்கோங்க. கட்ட அடிச்சு முடிச்சு வருவாங்க இல்லையா, அடிச்சு பிடிச்சி நுழைந்தார்கள் ரசிகர்கள் அப்படின்னு காட்டலாம் இல்லையா, அப்படின்னு உருவாக்குறதுக்காக அவங்க பண்ணாங்க. இந்த பிரச்சனை நடக்கிற காரணமே அவங்க தான் அப்படின்னு அவங்க மேலே தூக்கி போட்டாச்சு. கடைசியாக கூட்டம் எந்த இடத்துல ட்ரிகர் ஆச்சு அப்படி இல்லையா, அது இவர் உள்ளே வரும்போது ட்ரிகர் ஆச்சு. அவர் உள்ளே வரும்போது அவர் பின்னாடியே ஒரு 5,000 பேர் சேர்ந்து உள்ளே வந்தால் ஏதாவது விளங்குமா? அதுக்கு காரணம் அவர் தான். ஏன்னா அவர் வண்டி உள்ள நுழையுதுல, அங்கேருந்து கூட்டத்தை நிப்பாட்டினது ஆதவ அர்ஜுனாவும் அந்த மாவட்ட செயலாளரும் ஜான ஆரோக்கியசாமி தான். அங்கேருந்து கூட்டம் அவர் பின்னாடி துரத்தி ஓடியார மாதிரி ஒரு சீனை உருவாக்கணும். அந்த சீனை உருவாக்கி இங்கே கொண்டு வரணும். அதனால எங்களுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அங்கேயும் கூட்டம் வருது சார், போய் பாருங்க சார் சொல்லிட்டாங்க. இங்கே கூட்டத்தை நிப்பாட்டுறதா, நான் அங்கே கூட்டத்தை நிப்பாட்டுறதா? அனுமதி கொடுத்தது 5,000 10,000 பேருக்கு.
இவங்க நிப்பாட்டுக்கா வெளியில நிக்கிறது ஒரு 15,000 பேர் நிப்பாட்டுறாங்கன்னா போலீஸ் அங்கே அனுப்பி அங்கிருந்து ஃபாலோ பண்ணிட்டு வரும். வரதுக்குள்ள கிரௌட் ஃபுல் ஆகிடுச்சு. இது எல்லாமே விஜய்க்கு தெரிஞ்சுட்டு அவர் தலையில போட்டானுங்க. இப்போ எல்லா பிரச்சனைக்குமே பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு வருது? விஜய்க்கு. எதனால உருவாகுது அப்படின்னா அரசு தரப்பில் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அதிகாரியுமே விஜய் தான் கை காட்டுறாங்க, வேற யாரையுமே கை காட்டவே இல்லை. அதுக்கு ஆதாரமும் கொடுத்து கை காட்டுறாங்க. எனவே இந்த விவகாரத்தில் விஜய் இன்னும் ஒரு 4 முறையாவது சிபிஐ ஆபீஸ் போவார். அதற்கு காரணம் இந்த விவகாரத்தை திமுக பக்கம் திருப்பலான்னு அவர் முயற்சி பண்ணாரு. திமுக மெல்ல உஷாராயி இந்த விவகாரத்தை பொறுமையா எல்லாத்தையும் அடுக்கி எடுத்து வச்சுட்டு இந்த ஓம் பக்கத்தை திருப்புறான்னு அது கிளப்புது. எனவே இதில் எப்படினாலும் உண்மை வரணும். ஏன்னா 41 பேர் இறந்து போயிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவம் இன்னும் நடக்கவே கூடாது. ஆனால் இதில் அரசியல் இருக்கானா இருக்கு. இப்போ சிபிஐ விஜய் அவர்களை கூப்பிட்டு விடுறதுக்கு ஒரே காரணம் எல்லா அதிகாரியும் நான் இல்லைங்க அவர் தாங்க அப்படின்னு மொத்தமாக விஜயை காட்டுறாங்க. அதுக்கு போதா குறைக்கு புஷி ஆனந்தும் ஆதவ அர்ஜுனா கூப்பிட்டாங்களே அவங்க 2 பேரும் பதிலும் அப்படிதான் இருந்துச்சு. எனவே விஜய் அவர்கள் போறதுக்கு எல்லா காரணமும் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசு எல்லா பிரச்சனைக்கும் விஜயை கை காட்டுறது. அதே நேரம் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவரும் ஒன்றும் அப்ராணிலாம் கிடையாது. ஏன்னா இந்த விவகாரத்தில் தான் பக்கம் தப்பே இல்லை, எல்லாமே திமுக முடிக்க முயற்சி பண்ணார்ல. எனவே இவர் அரசியல் பண்ண முயற்சி பண்ணாரு. அவன் நான் 50 வருஷமா பொல்லாத அரசியல்லாம் பண்ணவீங்க. எனவே இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போய் அரசியல் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அவங்கள ட்ரிகர் பண்ணி விட்டது விஜய் தான். எனக்கு கேட்டீங்கன்னா இது நியாயமா அழகா அணுகி இருக்க முடியும். இதுல அரசியல முதல்ல பெருசா போடணும்னு நினைச்சது விஜய் தான். ஆனா இன்னைக்கு அவங்க எந்த எக்ஸ்ட்ரீம் போய் எந்த லெவலுக்கு போய் விஜய் அடிக்க முடிவு பண்ணிட்டாங்க யார்? திமுக. எனவே அவங்களுக்கான பவரை காட்டுறாங்க. பதிவோட இறுதியாக இன்னைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் சம்பந்தமா சூப்பர் நோவா பார்த்தோம். இந்த சூப்பர் நோவா டோல் சம்பந்தமாக மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி சுமார் 75% ஆஃபரோட இந்த கோர்ஸ் மூலமாக எளிமையாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுங்க.